ரூ. 100க்குள்ள இருக்க டாப் 10 ஸ்டாக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்கு ரூ. 100க்குள்ள. ஆனா குறிப்பிட்ட இந்த 10 ஸ்டாக்ஸ் ஏன் பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட் கேப்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால குறிப்பிட்ட இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஐடிபிஐ பேங்க். இவங்க வந்து கமர்ஷியல், சேவிங் பேங்க், டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் இதுலலாம் எங்கேஜா இருப்பாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 92 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 99,879 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 15லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 108லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 59லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 1.61% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 26,445 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,763 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 50% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 94%, பப்ளிக் வந்து 5%, எஃப்ஐஐ வந்து 1% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் கொஞ்சம் புவரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி ஹேஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. செகண்டா பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இவங்க வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் பிசினஸ் பண்றதுல என்கேஜா இருப்பாங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70ல ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 52,800 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 18லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 101லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 70லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 30,325 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,942 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தா ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 37%, எஃப்ஐஐ வந்து 21%, டிஏஐ வந்து 11%, பப்ளிக் வந்து 30% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா என்னதான் கம்பெனி ரிப்பீட்டடா ப்ராஃபிட் கொடுத்தாலும் டிவிடெண்ட் பே பண்ண மாட்டேன்றாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. தேர்டா பார்க்க போறது ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ். இவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ட்ரோன் இந்த மாதிரி விஷயத்துல என்கேஜா இருப்பாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 83 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 11,550 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 10லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 94லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 48லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,609 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 424 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 65% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 74%, எஃப்ஐஐ வந்து 8%, பப்ளிக் வந்து 16% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா வர்ற குவார்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கூட லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 13.8 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபோர்த்தா பார்க்க போறது பட்டேல் இன்ஜினியரிங். இவங்க வந்து டேம்ஸ், பிரிட்ஜஸ், டனல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 51 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 4,317 crores கிட்டயும், பிஇ ரேஷியோ வந்து 18லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 79லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 42லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,444 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 289 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 36%, எஃப்ஐஐ வந்து 3%, டிஏஐ வந்து 6%, பப்ளிக் வந்து 50%, அதர்ஸ் வந்து 4% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ்னு ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா என்னதான் கம்பெனி ரிப்பீட்டடா ப்ராஃபிட் கொடுத்தாலும் டிவிடெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபிஃப்தா பார்க்க போறது பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்கோ ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 63 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,868 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 19லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 86ம், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 44லயும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,129 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 95 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 38% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 59%, எஃப்ஐஐ வந்து 5%, பப்ளிக் வந்து 36% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்ல கேபிட்டலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு.
சிக்ஸ்தா பார்க்க போறது உஜ்வன் ஸ்மால். இவங்க வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் ஃபோர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 41 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 8,107 crores கிட்டையும், பிஇ ரேஷியோ வந்து 6.44லயும் இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 63லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 40லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.58% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,677 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,282 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து 24%, டிஏஐ வந்து 7%, பப்ளிக் வந்து 68% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 இயர்ஸா நல்லா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கம்பெனி ஹாஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. செவன்தா பார்க்க போறது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ். இவங்க வந்து ஈக்விட்டாஸ் மைக்ரோ ஃபைனான்ஸையும் ஈக்விட்டாஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸையும் மர்ஜ் பண்ணிருக்காங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 78 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 8,936 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 14லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 116லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 74லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 1.27% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,486 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 799 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐல வந்து 19%, டிஏல வந்து 45%, பப்ளிக்ல வந்து 35% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எய்தா பார்க்க போறது கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ். இவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக் சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனி. வேர் ஹவுஸ், ரயில், ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 96 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 4,833 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 20லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 122லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 80லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 2.07% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,496 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 245 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 18% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 32%, எஃப்ஐஐ வந்து 11%, டிஏஐ வந்து 43%, பப்ளிக் வந்து 12% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 2.56 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நைன்தா பார்க்க போறது சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் ஆஃப் யூரியால. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 84 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,729 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 10லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 108லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 63லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.77% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,943 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 86 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 33% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 53%, டிஏஐ வந்து 2%, பப்ளிக் வந்து 44% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 10th பார்க்க போறது வாஸ்கான் இன்ஜினியரிங். இவங்க வந்து இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து என்கேஜா இருப்பாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 71 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,016 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 24லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 93லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 50லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,037 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 52 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 42% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 31%, பப்ளிக் வந்து 68% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா நல்லா இருக்கு. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.